ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேசிங் எப்படி பண்ணுறது, ஒரு பிக்சரை வந்து எப்படி ட்ரேசிங் பண்ணுறது, கிளாத்துக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் பேப்பர் வேணும். ஒயிட் கலர் கிளாத்தாக இருந்தால் எல்லோ கலர் கார்பன் வேணும். பிளாக் கலர் கிளாத்தாக இருந்தால் ஒயிட் கலர் கார்பன் வேணும். ஓகேங்களா? இப்போ ட்ரேசிங் பேப்பர் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரேசிங் பேப்பர் எப்பயுமே பெருசாக தான் இருக்கும். நான் வந்து சின்ன சைஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ட்ராயிங் பண்ணணும். அதுக்காக வந்து பெரிய பேப்பராக வச்சோம் அப்படின்னா, ஃபோனில் வந்து நம்மளால் ட்ராயிங் பண்ண முடியாது. ஃபோனில் வச்சு அது மேலே வச்சு நம்மளால் ட்ராயிங் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து நான் சின்ன பேப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பின்ட்ரெஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரி கற்றுக்குறீங்க, ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் ஆப் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நிறைய இமேஜஸ் வருது. இப்போ நம்ம அதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தேவையானது, நம்மளுக்கு பிடிச்சது, இப்போ ஏதோ ஒரு கார்ட்டூனோ, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ டோரா புஜ்ஜி அப்படின்னு நான் போடுறேன். டோரா புஜ்ஜி ட்ராயிங் அப்படின்னு போடுங்க. டோரா புஜ்ஜி, சோட்டா பீம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா சும்மா கலர்ஸில் வரும். அது நமக்கு தேவையில்ல. நமக்கு வந்து ட்ராயிங்கில் தான் வேணும். ஏன் ட்ராயிங்கில் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து அப்போ தான் ட்ரேசிங் எடுக்க முடியும். அதனால தான் நான் ட்ராயிங்கில் எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ராயிங்னு போட்டதும் இந்த மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணுன மாதிரி இருக்கும். கலர்லேயும் இருக்கும், ட்ராயிங்லேயும் இருக்கும். நம்ம எதை எடுக்கணும்? ட்ராயிங் தான் எடுக்கணும். இப்போ ஒரு இமேஜை டச் பண்ணிட்டீங்கன்னா, உள்ளே நிறையா போக 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 அதே இமேஜ் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இமேஜ் போட்டுட்டோம் அப்படின்னா, இது இப்போ இந்த இமேஜ்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே கார்ட்டூன் பிக்சர்ஸ், ட்ராயிங் பண்ணது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதே கலர்ஸ் இமேஜில் வந்து டச் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக இங்கே வரது எல்லாமே கலர்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் கலர்ஸ் இமேஜை டச் பண்ணதும் கலர்ஸாக ஃபுல்லாக வருது. நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். உங்களையும் நான் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன். இப்போ நான் இந்த டோரா இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை எப்படி வந்து ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே 3 டாட் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜுன்னு இருக்கும். டவுன்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்துடுங்க. இந்த ஆப்பை விட்டே வெளியே வந்துடுங்க. ஆப் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா கேலரிக்கு போங்க. நான் கேலரியில் போய் இந்த இமேஜை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி வந்து ட்ரேசிங் பண்ணணும்? இப்போ வந்து ஃபோனில் வந்து ஃபுல்லாக பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த இமேஜை தான் வந்து இந்த ட்ரேசிங் பேப்பரில் அப்படியே மாற்ற போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. இது வந்து எந்த சைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இதை விட சின்னதாக வேணுனாலும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை இதை விட பெருசாக வேணுனாலும் இதை விட பெருசாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 விரல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ராயிங் இருக்குது. அந்த 2 விரலும் நல்லா டைட்டாக அந்த ட்ரேசிங் பேப்பரும் ஃபோனும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம இப்போ போடணும். அந்த 2 விரலும் இப்போ பென் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த அந்த பக்கம் இருக்க கை வந்து ஃபோனில் டச்சே ஆகக்கூடாது. டச் ஆயிடுச்சு அப்படின்னா இமேஜ் ஷேக் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் ட்ரா பண்ணும்போது கரெக்டான இமேஜ் வராது. இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபோனில் டச் ஆகக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 விரல் மட்டும் டச் ஆன மாதிரி போடணும். ஓகேங்களா? இப்போ நான் இது ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இது வந்து ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நம்ம இதை வந்து அப்படியே ஃபோனில் பார்த்து அப்படியே ட்ரேசிங் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி சூப்பராக ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்திருக்கு. எனக்கு வந்து ரொம்பவும் பெரிய சைஸ் வேணாம், ரொம்பவும் சின்ன சைஸ் வேணாம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நான் வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னாலும் ஜூம் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு A4 ஷீட் சைஸில் வேணும், நான் பெருசாக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட் தான் எடுக்க முடியும். மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸு, ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான் நம்ம வந்து ஃபோனில் வந்து எடுக்க முடியும், ட்ரேசிங் எடுக்க முடியும். மற்றதெல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபோனில் இருந்து இப்போ வந்து ட்ரேசிங் பேப்பருக்கு நம்ம மாற்றியாச்சு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது ஒயிட் கலர் கிளாத். அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒயிட் கலர் எல்லோ கலர் கார்பன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி பிளாக் கலர் கிளாத்தாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ஒயிட் கலர் கார்பன் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்.
நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒயிட் கலர் கார்பனும் கொடுத்துருப்பேன், எல்லோ கலர் கார்பனும் கொடுத்துருப்பேன், ட்ரேசிங் பேப்பர் 2 கொடுத்துருப்பேன். இப்போ நான் எந்த அளவுக்கு கட் பண்ணி இந்த இமேஜை வந்து இந்த இமேஜ் சைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக போடணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இமேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பேப்பரை கட் பண்ணிவிட்டு ஃபோனில் வச்சு போட்டிங்கன்னா தான் நீட்டாக வரும். நீங்கள் பேப்பர் கட் பண்ணாமலே நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வராது. ஃபோனில் வச்சு நம்ம ட்ரேசிங் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எல்லோ கலர் கார்பன் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிளாத்து, அதுக்கப்புறமா எல்லோ கலர் கார்பனு, அதுக்கப்புறம் தான் மேலே வந்து ட்ரேசிங் பேப்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபோனை வச்சு ட்ரேசிங் பண்ணும்போது எப்படி நமக்கு ஷேக் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம கிளாத்தில் பண்ணும்போது ஷேக் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பின் வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 4, 5 பின் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அது சைடு எல்லாமே நீங்கள் பின் பண்ணிக்கணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களால் உடனே பார்க்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே இந்த இமேஜ் ஃபுல்லாகவே குண்டூசி சுற்றி வச்சுட்டனால உங்களுக்கு ஆடாது. இப்போ நீங்கள் இது வந்து தாராளமாக நீங்கள் பென்னில் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பக்கமுமே ஷேக் ஆகாது. நமக்கு வந்து இமேஜ் வந்து நீட்டாக வந்திருக்கும் கிளாத்தில். இப்போ இந்த குண்டூசி நீங்கள் குத்தாமல் நீங்கள் ட்ராயிங் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேப்பர் வந்து ஆடும், அசையும். அதனால் வந்து என்ன ஆகும், இமேஜ் வந்து கண்டிப்பாக டோட்டலாக மாறிடும். கண் ஒரு பக்கம் போயிடும், வாய் ஒரு பக்கம் போயிடும், கை ஒரு பக்கம் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி குண்டூசி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் நல்லா ஸ்டிச் போட்டாலுமே நீங்கள் ட்ரா பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ட்ராயிங் நாலேஜ் வேணும் அப்படின்னு இல்லை. எனக்கு ட்ராயிங்கே பண்ண தெரியாது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். 0 நாலேஜ் இருந்தால் கூட ட்ராயிங்கே எனக்கு சுத்தமாக வராது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை கற்றுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ட்ரேசிங் எடுக்கிறது தான். அப்படியே நம்ம பார்த்து அப்படியே இதில் காப்பி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த குண்டூசிலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ குண்டூசி எடுக்கவுமே அந்த பேப்பர் ஆடுது. அதுக்காக தான் சொல்கிறேன் குண்டூசி குத்திக்கோங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து நம்ம ஃபோனில் பார்த்த மாதிரியே ஒரு அழகாக வந்து டோரா இமேஜ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இது வந்து எனக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா மேலே பென் வச்சு போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தெரியுது இதிலேயே நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி இப்போ ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஃபோன்லேருந்து எப்படி ட்ரேசிங் பேப்பரில் பண்ணுறது, ட்ரேசிங் பேப்பர்லேருந்து எப்படி கிளாத்துக்கு பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி 5 இமேஜ் எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள் குரூப்பில். உங்களுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.